நம்ம ஆல்ரெடி ஆட்டோஃபில் சீரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 500 இல்லை 10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதே போல் ஆட்டோஃபில் சீரிஸ் இல்லாமல் சீக்வன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி எனக்கு டே 1 டே 2 டே 3ங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் வேணும் அந்த மாதிரி போடுறதுங்கிறது இல்லை இந்த மாதிரி எனக்கு சீரியல் 1 சீரியல் 2 சீரியல் 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணாமல் எத்தனை ரோ வரைக்கும் வேணுமோ அத்தனை ரோ வரைக்கும் எப்படி சிங்கிள் ஷாட்டில் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் ஆட்டோஃபில் சீரிஸ்ங்கிறதுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புதுசுனா அதையுமே குயிக்காக அப்படின்னு பார்த்துலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் போட்டுட்டு ஹோமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லில் சீரிஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt H F5S ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்டோஃபில் சீரிஸோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் வெளியே கொடுத்துட்டோம். இப்போ வந்து எனக்கு எத்தனை ரோ வரைக்கும் நம்பர்ஸ் வேணும், இப்போ 1000 வரைக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து 1000 ரோ வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நம்பர் ஃபில் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டும் அண்ட் நம்பர்ஸ் எப்படி ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் வந்து ஈக்குவல் டு போட்டுட்டு எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ள இப்போ எனக்கு டே வேணும்னா டேன்னு டைப்பிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் டபுள் கோட் போட்டு ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். சீக்வன்ஸ் ஃபார்முலா போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் எனக்கு எத்தனை ரோ வேணும் 500னா 500 கொடுத்துட்டு காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 ரோ வரைக்கும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி டே 1 டே 2 இல்லாமல் எனக்கு வேற மாதிரி வேணும். இப்போ சீரிஸ் நம்பர் வேணும்னா ஜஸ்ட் இந்த டேங்கிறது மட்டும் நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இங்கே நீங்கள் நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணுமோ டைப் பண்ணோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 500 வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சிம்பிள் தான்.